பொறுமையாக நடந்து செல்வதில் தவறு இல்லை. நீங்கள் நடப்பதை நிறுத்தாமல் இருக்கும் வரை ஒரு நாளில் உதிர்ந்து போகும் பூக்கூட சிரிக்கிறது மனிதா. ஒரு யுகம் வாழும் உன்னால் சிரிக்க முடியாதா? நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைய தினத்துக்காக வாழ், நாளைய தினத்தை நம்பு. உன்னை தவிர யாரும் உன்னை தடுக்கவும் முடியாது, செதுக்கவும் முடியாது. ஒரு நாளில் இருக்கும் எத்தனையோ உயிர்கள் உண்டு இந்த பூமியில். ஒரு யுகம் வாழ உனக்குதான் வாய்ப்பு உள்ளது. உன் கையில் வாழ்ந்துவிடு. இன்னொரு பிறவி என்பது கேள்விக்குறிதான். மகிழ்ச்சியான நினைவுகளால் மட்டுமே உன்னை உயிருடன் வைத்திருக்க முடியும். ஆனால் துன்பங்களால் மட்டுமே உனக்கு வாழ கற்றுக் கொடுக்க முடியும். விதியை மாற்ற முயல்வதை விட உன் மதியால் உன் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடலாம். தோல்விகளை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையிலும் எப்போதும் எல்லாம் மாறும் என்ற ஆவலுடன் தான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது நம் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் பறந்து போகும். உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்று மறந்து விடாதே. வாழ்க்கையில் சந்தோஷமாயிருக்க சிறு தருணம் கிடைத்தால் கூட தவற விடாதீர்கள். அந்த காலங்கள் திரும்ப வரப்போவது இல்லை. வாழ்க்கை யதார்த்தம். சிறு தலைவலியை கூட 1000 பேர் விசாரிப்பான். பணம் நிறைய இருந்தால், பணம் இல்லை என்றால், செத்து கிடந்தால் கூட ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டான். உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வேர்வை மண்ணை தொட வேண்டும். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். முடியும் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். முடியாது என்ற வார்த்தை தானாகவே சென்றுவிடும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. உன்னை இறக்கி பேசுகிறவனை நீ ஏறி போய்தான் அடிக்க வேண்டும். முன்னேறி உடனடியாக வெற்றி பெறுவேன் என்று நம்ப வேண்டாம். ஆனால் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்று நம்புங்கள். அதிர்ஷ்டம் கதவை தட்ட வேண்டும் என்றால் நீ முதலில் கதவை உருவாக்க வேண்டும். உன் வெற்றியை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்லை என்பதை உணரும் நொடியில் உன் வெற்றி உறுதியாகிறது. மாபெரும் வெற்றியாளர்கள் யாரும் தோல்வியை சந்திக்காதவர்கள் இல்லை. ஒன்று செய்து முடிக்காதவரை முடியாத காரியமாகவே தோன்றும். வாழ்க்கை என்பது 10% உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது, 90% அதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. சிந்தித்துக் கொண்டே இருக்காமல் செயலில் ஈடுபடுங்கள். ஆனால் சிந்திக்காமல் எதிலும் ஈடுபடாதீர்கள். நீங்கள் செயலை தொடங்கவில்லை என்றால் வெற்றி பெற மாட்டீர்கள். உன்னை தாழ்த்துவோர் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துவோர் முன்பு பணிந்து நில். உன் வழியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். மற்றவர்கள் வழியை உணர்ந்தால் மனிதனாக வாழ்கிறாய் என்று அர்த்தம். நம் கஷ்ட காலங்களில் உடன் இருப்பவர்கள் மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக வாழும் போது உடன் இருக்க தகுதியானவர்கள். வாழ்க்கை அழகாக மாறுவது அழகிய தோற்றமுடையவர்களால் அல்ல, அழகிய குணமுடையவர்களால். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கே அழைத்துச் செல்லும். அன்பு வைத்திருப்பவர்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். இருப்பவன் இல்லாதவனை போல் நடிக்கின்றான், இல்லாதவன் இருப்பவனை போல் நடிக்கின்றான். நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது. பாழாய்ப்போன மனித வாழ்க்கை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவது சிறப்பான பதிலடி. நன்றாக பேசுகிறார்கள், எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என நினைக்காதே. தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல, தேனின் கொடுக்கிலும் விஷம்தான் உள்ளது. 1000 மைல்களை கடக்க வேண்டும் என்ற உன் கனவும் ஒரு சிறு முதல் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. உனக்கு வழி கிடைக்கவில்லை என்றால் உனக்கான வழியை நீயே உருவாக்கு. நீங்கள் இருக்கும் இடத்தில் தொடங்குங்கள். உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்கள் இலக்குகளை அடைவதன் மூலம் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, என்னவாக மாறுகிறீர்கள் என்பதே
முக்கியம். ஒரு திறமையான மனிதன் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையால் தூண்டப்படுகின்றான். மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லை. மண்ணில் வாழத்தான் பணம் வேண்டும். மற்றவர் மனதில் வாழ நல்ல குணம் இருந்தாலே போதும். நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. உன்னை தூசி என்று அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என நினைத்தோம் என்று தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம். ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். 4 விஷயங்களை உடைத்து விடாதே. அன்பு, நட்பு, நம்பிக்கை, இதயம். இது எதில் உடைத்தாலும் சத்தம் கேட்காது, வலி அதிகம். கனவுகளை நினைவாக்க வேண்டும் என்றால் கனவுகளில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும். நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும். வேலை முடிந்து விட்டால் வெல்லமும் கசக்கும். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையா இருப்பதில் என்பதில் ஜெயித்துவிடும். நாம் தான் அதே உண்மையை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகின்றோம். உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான். மாற்றம், ஏமாற்றம் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மற்றவர்களுக்கு மாற்றமே நமக்கு ஏமாற்றை தருகிறது. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோம் என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று. வலி, வேதனை, ஏமாற்றம் எல்லாம் இறுதி கட்டமும் அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான அனுபவ கட்டம். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களை ஜெயிக்க விடக்கூடாது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்துவிடும். நீ வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய். உனக்காக வாழ். உனக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டு விட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல, முட்டாள். எப்பொழுதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஏமாற்றி விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகுங்கள். நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. என்னை நீங்கள் ஏமாற்றியது போல உங்களையும் ஒருவன் ஏமாற்றுவான். அந்த நேரம் புரிந்து கொள்வீர்கள் ஏமாற்றத்தின் வழி என்ன என்பதை என்று. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். எல்லா தவறுகளையும் மன்னித்து விடலாம். ஆனால் என்ன செய்தாலும் மன்னிக்கவே முடியாத ஒரு தவறு துரோகம். நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள். நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்க்கும் சில பச்சொந்திகளும் அதில் இருப்பார்கள். பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினால் பாவம், மன நோகடிச்சா பாவம், துரோகம் செய்தா பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கின்றோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாதான் வாழ்றாங்க. என்ன செய்ய, இறைவன் மேல் பாரத்தை போட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். உறவுகள் ஆரம்பிக்கும் பொழுது உரிமைகளும் ஆரம்பித்து விடுகிறது. உரிமைகள் ஆரம்பிக்கும் போது உறவுகளின் பிரிவுகளும் அதிகரித்து விடுகிறது. எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும் சில புரிதலற்ற உறவுகளால் நம் வழிகளோடு தான் வாழ வேண்டியிருக்கும். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். உங்களை விட்டு விலகி செல்லும் அவர்களுக்கே வாழ்க்கை கிடைக்கும் போது விட்டு கொடுத்த உங்களுக்கு கிடைக்காமலா போய்விடும்? உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டுங்கள். அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு. அன்பானவர்
புரிந்தவர்களுக்காக இறங்கி போவதும் நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத் தருகிறது நம்முடைய வாழ்க்கையை. நாம் இல்லாமல் வாழ பழகியவரிடம் போய் நம்மை ஞாபகப்படுத்த நினைப்பதுதான் முட்டாள்தனத்தின் உச்சமாகும். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. தேவைப்படும் போது தங்கமாக தெரிவோம், தேவையில்லாத போது செருப்பாக மாறிவிடுவோம். இதுதான் உலக நியதி. இதை நினைத்து கவலைப்படாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். பசி மறந்த பின்பு பந்திக்கு அழைப்பதும் மனசு வெறுத்த பின்பு மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன் சிரிப்புடன் இரு. அதுவே உன் மனதுக்கும் உனக்கும் வெற்றி. உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும். தயவு செய்து அமைதியாக இரு. குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் காலம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை நீ எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் உயர்ந்தபட்ச தண்டனை அவர்களுக்கு முன் எப்பொழுதும் புன்னகைத்து சந்தோஷமாக இருப்பதுதான். உன்னை பற்றி அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்காதே. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியம் இல்லை. உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்ப போவதும் இல்லை. வெறுப்பவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு வெறுப்பது இல்லை. உன்னை புரிந்தவர்களின் வெறுப்பை நினைத்து நீ புலம்புவதில் எந்த பலனும் இல்லை. எனவே நீயாக இரு. வாழ்க்கை குறுகியது. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசி. வெறுத்தவர்களுக்கு முன்னால் உயிர் போகும் நிலையானாலும் புன்னகையோடு கடந்துவிடு. அது தூசி. ஏதாவது ஒன்று உங்களிடம் இருந்து விலகிக் கொண்டாலும் அதைவிட சிறந்த ஒன்று காலம் கொடுத்தே தீரும் என்பதை மட்டும் நம்புங்கள். ஒன்று அதை முழுவதாய் மறக்க வைக்கும். இல்லையெனில் மற்றொன்றை கொடுத்து பழையதை மறக்க வைக்கும். வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக, மாற்றாக, அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈடாக, அதற்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு புதிய வாழ்வு நிச்சயமாக வரும். அதுதான் உலக நியதி. நம்பிக்கையோடு காத்திருங்கள். துரோகம் வலிக்கும். துரோகத்தின் வலி உயிரை இரண்டாக கிழிக்கும். அதற்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதீர்கள். அது உங்கள் நிம்மதியை தான் தொலைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும். அதுவரை பார்த்து கொண்டிருங்கள். போதும். பல நீண்ட நொடிய இரவுகள், தூக்கத்தை தொலைத்த இரவுகள், அடி உதை வாங்கிய இரவுகள், காதலை மறைத்த இரவுகள், இதயத்தை பிழிந்த இரவுகள், அத்தனை இரவுகளும் ஒரு நாள் விடியும். யாரும் அறியாத, யாரும் பார்த்திராத சோக இழைகள் எல்லாம் ஒரு நாள் புன்னகையாக மாறும், நிம்மதியாக மாறும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும். இழந்ததை நினைத்து வருத்தப்படாமல் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். என்றோ இழந்ததை நினைத்து இன்று புலம்பாதே. நாளைய நாள் நல்ல நாள் என்று நினைத்து வாழ். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. உண்மையாக இருக்கிறேன் என்று எண்ணி ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையேல் நம் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்து விடுவார்கள். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. அதில் ஒன்றுதான் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பது. சில சமயங்களில் தாம் செய்த புண்ணியங்கள் கூட நமக்கு உதவாமல் போகலாம். ஆனால் நாம் செய்த பாவம் 3 தலைமுறை ஆகினும் அனுபவித்தே ஆக வேண்டும். இழந்ததை மறந்துவிடு. இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புகள் வழியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும்.
அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கின்றது. சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை. இது மிகவும் கசப்பான உண்மை. யாருடைய துணையும் இன்றி தனித்து போரிடும் போது மட்டும்தான் தன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்கின்றோம். ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒருமுறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். வாழ்க்கையில் உயரும் வரை காதை மூடிக்கொள், உயர்ந்த பின் வாயை மூடிக்கொள். சிலருக்கு நம்மை பிடிக்காது போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல, அவர்கள் குணத்திற்கு ஏற்றாற்போல நாம் இல்லை என்பதாலே. அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டும் என்று அவசியமில்லை. திமிராகவே தெரிந்தாலும் அது சரியென்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. பிரச்சனை என்று யாரிடம் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். அவனுக்கு வேணும்தான் என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்லலாம். ஒரு நகைச்சுவையை நினைத்து 10 முறை சிரிக்க முடியாதவர்கள் ஒரு துயரத்தை நினைத்து 100 முறை அழுகிறார்கள். நாம் பெருசா நினைக்கும் எந்த உறவும் நம்மை சிறுசா கூட நினைப்பது இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும், உங்களுக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும். அப்பொழுது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. யாருடைய வழியிலும் குளிர் காயாதீர்கள். அதே வழிகள் உங்களை சேர்ந்திட நீண்ட தூரங்கள் இல்லை. தன் காரியம் சாதித்து கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் வாசலை பின்னுகின்றன. தம் கைகளை சோம்பேறியாக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவல நிலைக்கு ஆளாகுவோம். மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். இருப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதையை குறித்து உன் பார்வையை மாற்று. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை தேற்றினாலும் தினமும் நகரும் நொடிகள் உடன் போராடுவது போர்க்களமாக உள்ளது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிட போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்குங்கள். உன்னை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். பொறுத்து கொண்டே இருந்தால் பொறுமைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவர் உன்னை மதித்தால் நீ உயர்ந்துவிடப் போவது இல்லை. உன்னை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்துவிடப் போவது இல்லை. என்றும் நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்தும் செல்கின்றது. ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டுமே கொடுக்கின்றது. பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். மகிழ்ச்சியை இரவல் வாங்க முடியாது. இரவலாக வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது. அன்பை தேடி செல்ல வேண்டாம். நாடி வரும்போது மரியாதை கொடுத்தாலே போதும். விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் எதுவும் நெடுங்காலம் நீடிப்பது இல்லை. அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவக்கடங்காத காதல், துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவைதான் என்றும் அழகுதான். எதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தைதான் எதையும் கடந்து போக செய்யும் நம்பிக்கை தருகிறது. இந்த நிலை நிரந்தரமில்லை என்ற தெளிவும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்ற புத்துணர்வும் இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும்.
வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும் ஏன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையும் கடந்து போய்விடும். அப்படி இருக்கையில் துன்பம் மட்டும் எப்படி நிலைத்திருக்கும்? எதுவும் கடந்து போகும். ஆனால் நிதர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. துன்ப நிலை வந்ததும் விரக்தியின் உச்சிக்கு சென்று விபரீத முடிவுகளுக்கு செல்லும் மனிதர்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் யோசித்தால் போதும். இதற்கான தீர்வுகள் நமக்குள்ளேயே இருக்கிறது. கல்லுக்குள்ளேயே இருக்கிற தோரைக்கும் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையே வாழ்க்கை. ஒரு நதியில் மீண்டும் குளிக்க முடியாது. அலைந்து கொண்டிருக்கும் நீர் அடுத்த வினாடியே வேறொரு நீராக நதியில் பிரவாகிக்கிறது. அது போலவேதான் அடுத்தடுத்து மாற்றங்கள் நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அழுகை, இன்பம், சோகம், ஆச்சரியம் என விரவி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாக செல்ல முடியும். பறவைகளை பாருங்கள். திருமண பந்தங்கள் கூட எதிரெதிர் குணம் கொண்ட மனிதர்களின் உணர்வுகளால் ஆனவைதான். ஏற்கனவே கேட்ட ஒரு நகைச்சுவைக்கு ஒரு தடவைக்கு மேல் எனக்கு சிரிப்பு வரவில்லை என்று சொல்கின்றோம். ஆனால் ஏற்கனவே நடந்த சோக நிகழ்வுகளை மறக்காமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ வருட பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு கோபத்தை சுமந்து கொண்டே அழைகின்றோம். சேகரித்து வைக்கும் உணர்வுகள் நல்லவைகளாக இருக்கட்டுமே. சுய இரக்கம், வன்மம், வெறுப்பு, அகங்காரம், ஆணவம் போன்ற உணர்வுகளை சுமக்க வேண்டாம். பறவையை பாருங்கள். அது விதைப்பது இல்லை, அறுப்பது இல்லை. அவை நிகழ்கால வாழ்வினை அழகாக வாழ்கின்ற உயிரினங்கள். மனிதர்கள் மட்டும் ஏதோ ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள். இன்று உன்னுடையது நாளை வேறொருடையதாகின்றது. இன்றைய நமது இன்பத் துன்பங்களும் அவ்வாறே. இதையே நம் கிராமத்து பாட்டே தொல்லையை தூக்கி தோளில் சுமக்காதே என்று கூறுவார். வெற்றி வந்தால் எதற்காக இந்த வெற்றி மற்றவர்களுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் கிடைக்கிறது என்று யோசித்தது இல்லை. ஆனால் துன்பமோ தோல்வியோ வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், வேறு யாருக்கும் வராமல் என்று யோசிக்கிறது மனது. தோல்வி வரும்போது தைரியமாக சொல்லுங்கள், இந்த தோல்வியை கடந்து போவேன் என்று. நான் முயற்சிக்காததால் வந்த தோல்வி, இந்த தோல்விக்கு காரணம் நான் மட்டுமே என்று தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள். சிரித்திரு மனமே இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மனமே என்று பழைய பாடல் வரி உண்டு. இன்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் மடிந்தவர் யாரும் இல்லை, துன்பத்திலும் அப்படிதான். நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய முட்டாள்தனம். பிரிந்து போன உறவுகளை திரும்பவும் நெருங்க விடாதீர்கள். மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போவார்கள். இப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு நன்மையை தரும். எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் முடிவெடுத்து விட்டு பேச வேண்டாம். பேசிவிட்டு முடிவெடுங்கள். நடுநிலை தவறாதீர்கள். நட்சத்திரங்கள் என்ற பல கோடி உறவுகள் விண்ணில் இருந்தாலும் அனாதையாகவே இருக்கிறது நிலா. அதுபோலதான் நீங்களும் சில உறவுகள் பிரிந்ததனால் கவலைப்படாதீர்கள். தனிமரமாய் இருந்தால் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். பிரிந்த உறவுகள் வழியை தந்தாலும் வாழ வழியின்றி போகவில்லையே. நடந்தது நினைத்து வருந்தாமல் எல்லாம் விதி என்று நினைத்து அவர்களின் நினைவுகளை விட்டு ஒதுங்க பாருங்கள். வாழ்க்கை சிறக்கட்டும். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைதான் சுமையாகும். சண்டை போட்டால் பேச மாட்டோம் என்ற காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பேசாமல் இருக்கும் காலமாகி போகிறது இப்பொழுது. உண்மையில் ஒரு உறவை பிரிகின்ற போதுதான் மற்றொரு உறவு உருவாகுகின்றன என்பதை நினைவில் கொள். மனம் தளர மாட்டாய். உங்களுக்கு பிடித்தமான உறவு உங்களை விலக்கி வைக்கும் போதுதான் புரியும் எதிர்பார்ப்பு வைப்பது எவ்வளவு தவறு என்று. விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். நான் விலகி நிற்கவே விரும்பி நிற்கிறேன் என்று. வீணாக சிரமப்பட தேவையில்லை என்று. உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என நினைப்பாங்க என்று எப்பவும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம் நல்லாவே வாழ்ந்திடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள்தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் எப்பொழுதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்களின் விலைமதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள்தான் சில உறவுகள்.
தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை. நமது வாழ்க்கை நமது கையில்.